அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகர் பார்த்தீங்கன்னா சிறந்த அறிவாளியாக இருப்பார். தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அவர்கிட்ட இருக்கும். யாராச்சும் ஏழைங்க இல்லைன்னு சொல்லி வந்து கேட்டால் இல்லை என்று தங்கிட்ட இல்லைனாலும் அவர் கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு கொண்டவர். அந்த அமைப்பு பற்றி தான் சொல்ல போகிறேன். புத்திசாலி தர்மமும் அதிகம் அவர்கிட்ட இருக்கும். அந்த புத்தியால் பல வழிகளில் அவருக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பும் விரோதிகளும் நண்பராகக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு ஏற்படும். அந்த அமைப்பு சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இந்த அமைப்பு ஏற்படுறதுக்கு லான் போட்டு லக்கணும். அங்கேருந்து முக்கியமான இடம் 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடம் தான் புத்தியின் அடித்தளம். ஒருவருடைய எண்ணத்தை காட்டுவதும் இந்த 5ஆம் இடம் தான். ஒருவரை பற்றி பேசும்போது தங்க குணம், தங்க மனசுக்காரன், பொன்மன செல்வன் என்றெல்லாம் கூறுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலரை பசுந்தோல் போத்திய புலி, ஏமாற்றுக்காரன், கெட்ட எண்ணக்காரன், பொய் பித்தலாட்டம் செய்பவன் என்று சிலர் தூற்றுவார்கள். அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் தெரிவிப்பது அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்தில் நல்ல கிரகங்கள் நலந்தோறும் நிலையில் இருந்து விட்டால் அவர் தங்க மனசுக்காரன் தான். கருத்தில் கொள்ளுங்க. நன்மையே செய்வார், நல்லதே நினைப்பார். அதே போல் 5இல் செவ்வாய், சனி, ராகு, கேது என்ற தீய கிரகங்கள் இருந்துவிட்டால் அவரை நம்பி செயல்பட முடியாது. மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல் ஆபத்தின் அடுத்தவரை தள்ளிவிட்டு இவர் தப்பித்து விடுவார். ஆக நல்லதை நினைப்போருக்கும் நன்மைகள் செய்வோருக்கும் 5ஆம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் மட்டுமே அந்த வாய்ப்பு ஏற்படும். முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது இந்த 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் இல்லைனா அவர் அப்பாவியாக இருப்பார். எதிலையும் சுறுசுறுப்பாக ஈடுபட மாட்டார். ஒரு மந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டு. 5ஆம் இடத்தில் இப்போ சுக்கிரன் இருக்குது வச்சுங்க, அவர் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார். இப்போ குரு பார்வையில் இருக்குதுன்னா இன்னும் விசேஷம், கருத்தில் கொள்ளுங்கள். ஏழைகளுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார். வாரி வழங்கக்கூடிய அமைப்பை பெற்ற அமைப்பு. அது செவ்வாய் இருந்துச்சுன்னா பித்தலாட்டம் செய்கிறவராக தான் அவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.